வேண்டாங்கிறாரு. கரிசாலையை 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனஞ்சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு அல்லது பனங்கற்கண்டு போட்டு காலையில் மெதுவாக குடிச்சிடணும். குடிச்சிட்டா தியானம் சித்திக்கும், ரத்தம் சுத்தமாகும், லிவருக்கு நல்லது, எண்ணற்ற மருந்து. பிரதம உடம்பு, இதற்குள்ளே இருக்கிற இன்னொரு உடம்பு நீட்டிக்கும். பெருமான் இந்த மூலிகைகளை பற்றியெல்லாம் பெரிய அட்டவணை கொடுக்குறார். தூதுவளை உட்கொண்டால் ஞானம் வரும், தூதுவளை உட்கொண்டால் கரணங்கள் ஓய்ந்து போகும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒடுங்கிடும். அப்ப தூதுவளை உட்கொள். ரொம்ப எளிய வழி சொல்றார். 50 வருஷம் தவம் செஞ்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை ஒடுக்கிறது பதிலாக தூதுவளை உட்கொண்டால் போதும். இதெல்லாம் அவ்வளவு அழகான வழிகளை பெருமான் காட்டி கொடுக்குறார். அதுக்கப்புறம் கரிசாலை, திருமலை சொல்றார், தின்ற கரிசாலை தேகம் சிறு பிள்ளை. நான்லாம் 30 வருஷமா சாப்பிட்றேன். நான் சவுதி அரேபியாவில் மருத்துவராக பணிபுரிஞ்சேன். வடலூருக்கு லெட்டர் எழுதிடுவேன், எனக்கு உடனே கரிசாலை அனுப்பிடணும். ஞான மூலிகைங்கிற ஃபார்முலா போடுறாரு வள்ளலார். அதில் நீங்கள் இந்த ஞான மூலிகை உட்கொண்டால் போதும். இப்படி உட்கார்ந்தீங்கன்னா தியானம் ஆட்டோமேட்டிக்காக மேலே உணர்வு போயிட்டே இருக்கும், கீழே இறங்கவே இறங்காது. கண்டத்துக்கு மேலே தான் தவம் சித்திக்கும். நீங்கள் இப்படி உட்கார்ந்தீங்கன்னா மேல் நிலைக்கு போயிடுவீங்க, தவத்தில் பெரிய நிலைக்கெல்லாம் போயிடுவீங்க. அப்போ அவர் சொல்றார், கரிசாலை உட்கொள். கரிசாலை உட்கொண்டால் ஆயுள் நீட்டிப்பு உண்டாகும். அதையும் சொல்றாரு, உன்னுடைய ஆயுளே நீட்டிக்குங்கிறார். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆயுள் நீட்டிப்பு உண்டாகும், இளமை உண்டாகும், நரைத்திரை மாறும், தியானம் சித்திக்கும். தியான மூலிகைங்கிறார். தூதுவளை ஞான மூலிகை, கரிசாலை தியான மூலிகை. கரிசாலை என்ன? தியான மூலிகை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா நாள்தோறும் கரிசாலை உட்கொள்ளணும். பெருமான் சொல்றாரு, கரிசாலை உட்கொண்டால் காலை உணவு வேண்டாங்கிறாரு. கரிசாலையை 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனஞ்சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு அல்லது பனங்கற்கண்டு போட்டு காலையில் மெதுவாக குடிச்சிடணும். குடிச்சிட்டா தியானம் சித்திக்கும், ரத்தம் சுத்தமாகும், லிவருக்கு நல்லது, எண்ணற்ற மருந்து. பிரதம உடம்பு, இதற்குள்ளே இருக்கிற இன்னொரு உடம்பு நீட்டிக்கும். தோசை இட்லி எல்லாம் வெளியே இருக்கிற உடம்பை நீட்டிக்கும், கரிசாலை உள்ளுக்குள்ள இருக்க உடம்பை நீட்டிக்கும். அப்ப கரிசாலை உடனே உட்கொள்ளணும். நீங்கள்லாம் சன்மார்க்கிகளாக இருந்தால் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரதம உடம்பை வளர்க்கணும், அந்தராத்மா அதை வளர்க்கணும். அப்ப கரிசாலை உட்கொள்ளணும். கரிசாலை உட்கொள்ளணும், பிரதம உடம்பை நீட்டிக்கிறதுக்காக, ஆயுள் நீட்டிப்புக்காக கரிசாலை உட்கொள்ளணும். அதே சமயத்துல தியானம் வரணுங்கிறதுக்காக கரிசாலை உட்கொள்ளணும். தூதுவளை உட்கொள்ளணும். ஞானம் வரணுங்கிறதுக்காக தூதுவளை உட்கொள்ளணும். கருவி கரணங்கள் ஒடுங்கணும். 50 வருஷம் தவம் செஞ்சா கூட கருவி கரணங்கள் ஒடுங்காது. தூதுவளை உட்கொண்டால் கரணங்கள் ஓய்ந்து போயிடும். அப்ப சன்மார்க்கிகளா இருந்தா அவர் மாத்திரம் படிச்சா பத்தாது, அற்பஞ்சோதி மகாமந்திரம் சொன்னா பத்தாது, அன்னதானம் செஞ்சா மாத்திரம் பத்தாது. இந்த உரைநடை பகுதியில் இருக்கிற நித்திய கர்ம விதிகளை பின்பற்றணும். அப்ப தூதுவளை உட்கொள்ளணும். தூதுவளை உட்கொண்டால் நமக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் உண்டாகும். தூதுவளை உட்கொள்ளணும், வல்லாரை உட்கொள்ளணும், காம உணர்வு குறையும், பிரைன் டானிக், வல்லாரை. அவ்வளவு மூலிகை சொல்றார் பெருமாள். புளியாரை, புளியாரை உட்கொண்டால் தேக சித்தி உண்டாகும், தேக சித்தி ஆயிடுங்கிறார். காயகல்ப மூலிகைகள் எண்ணற்ற மூலிகை பெருமான் சொல்றார். புளியாரை உட்கொள். புளியாரை ரொம்ப முக்கியங்கிறாரு. என் கூட நண்பர்கள் வடலூர்ல இருப்பாங்க, போயிட்டே நடந்து போயிட்டே இருப்போம். எங்கேயாவது புளியாரை பார்த்தா அவர் ஆழ்ந்து சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கி, உருவ வழிபாட்டுக்கெல்லாம் போக மாட்டார். எங்கேயாவது புளியாரை பார்த்தா அவருக்கு ஒரே சந்தோஷம். 10-20 புளியாரை இலையை பிடிச்சி அப்படி வாங்கி தின்னுடுவார். இப்போ புளியாரை கிடைக்க மாட்டாங்க. புளியாரை தேவசித்தி உண்டாக்கும், கல்ப மூலிகை. அப்போ பெருமான் நிறைய அற்புதமான வழிகளையெல்லாம் பெருமான் சொல்லி தர்றார். அதனால இதெல்லாம் பெருமானுக்கு இவ்வளவும் ஆண்டவன் கொடுக்குறான்.